வெல்கம் டு சைஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து மென்சுரேஷனோட கண்டினியூஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 9 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி ஒரு 10 சம்ஸில் இருக்கிறது பார்க்குறோம், ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸை இந்த டிஃப்ரெண்ட் 10 சம்ஸில் பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன், ஒரு 34 ஃபார்முலாஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இது இல்லாமல் எக்ஸஸான ஃபார்முலாஸ் இப்போது இந்த சம்ஸில் இருக்கும், அதையும் வந்து அது கூட ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி வாங்க, ஆல் தி பெஸ்ட். டெஸ்ட் நல்லா பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. A cubical tank can hold 27,000 liters of water. Find the dimension of its side. ஸோ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து 2019 கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான், ஓகேவா? மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா எல்லாம் தரவாக இருந்தீங்கன்னா கவலைப்படவே தேவையில்லை, கொஷின்ஸ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இது ஈஸி சம் தான். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். 1 minute ஆகிடுச்சு, சரிங்களா? சி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட், ஓகேங்களா? ஸோ 3 meters அதோட டைமென்ஷன் ஒன் சைடு, ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, அதோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ அந்த டேங்கோட வால்யூம் என்னன்னு தெரியணும். அப்போது அந்த டேங்கோட அது வந்து ஒரு டேங்க்னு வச்சுக்கோங்களேன், அப்போ க்யூபாக தான் இருக்கணும், ஓகேவா? ஸோ டேங்க்னால் வந்து நமக்கு என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு க்யூபாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போது அந்த வால்யூம் ஆஃப் க்யூப் ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்கு வந்து நமக்கு ஏ க்யூப், அதாவது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், இது தான் வந்து நம்ம வால்யூம் ஆஃப் க்யூப், அதை வந்து ஏ க்யூப்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அப்போது வால்யூம் ஆஃப் டேங்க் வந்து 27,000 லிட்டர்ஸ்னால் அப்போது இதை டேரெக்டாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா 1000 liters ஈக்குவல் டு 1 மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போ 1000ஆல் இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏ க்யூப் ஈக்குவல் டு 27 மீட்டர் க்யூப் கிடைக்குது, ஓகேவா? ஸோ அப்போ க்யூப் ரூட் எடுத்தோன்னா ஏ ஈக்குவல் டு 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ அப்போனா இந்த டேங்கோட டைமென்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3 meters, ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The volume of a cone is 216 pi centimeter. If the base radius is 19 centimeter, find the height of the cone. கோனோட வால்யூம் கொடுத்துட்டாங்க, அதோட பேஸ் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதோட ஹைட் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்போ இதுக்கு நமக்கு வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா தெரியணும், ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறதுக்கு எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட், 8 centimeter அதோட ஹைட்டு. சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா, ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, என்னென்னா 1/3 pi r² h இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நமக்கு வந்து என்ன தெரியும்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு 9 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ 9 cm² கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் தான். அண்ட் அதுக்கு அடுத்து வால்யூம் ஆஃப் த கோனும் கொடுத்துருக்காங்க, என்னென்னா 216 pi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வால்யூம் ஆஃப் த கோனு லெஃப்ட் சைடில் 216 pi போட்டுக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே பை கேன்சல் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ பை கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்குவோம். ரீஅரேஞ்ச் பண்ணால் இந்த 9² வேல்யூ 81 வந்துருச்சு, அண்ட் 216 × 3 போட்டுக்கிட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ ஓகே 3 டைம்ஸில் இது கேன்சல் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ 3 டைம்ஸில் இதை கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் நமக்கு 27 வரும். அதுக்கு அடுத்து 9 டைம்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 3 டைம்ஸ் வந்துடும், அண்டு இது வந்து நமக்கு 24 டைம்ஸ் வரும், ஓகேவா? ஸோ 24 டைம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 3ல் 81 வந்து 3 டைம்ஸ் வந்துருச்சு, ஓகேவா? அதுக்கு அடுத்து இந்த 27ல் 9ல் டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் வந்துடும்,
216 வந்து 24 into 9 போட்டால் வரும் ஓகேவா. அண்ட் ரிமைனிங் இந்த 3 வந்து 24 கேன்சல் பண்ணால் 8, அப்போனா ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா. ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் கொடுத்து ரேடியஸ் கொடுத்து ஹைட் கேட்டாங்கன்னா இப்படி பண்ணணும் சரிங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A rectangular water tank in 8 meter height, 6 meter long and 2.5 meter wide. How many liters of water can it hold? ஸோ இதுவும் வந்து கியூபாய்டு ஓரியன்ட் தான் ஓகேவா. இந்த வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்துருப்போம் வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா. cuboid was same தான் ஓகே. ஓகே ஆப்ஷன் பாருங்கள். ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 1,20,000 லிட்டர்ஸ் வந்து இருக்குது. சரி எப்படின்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேணும் நமக்கு, அதோட வால்யூமோட ஃபார்முலா தெரியணும். ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா என்னென்னா ஏ கியூப். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த ஏ என்னன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல் இன்டூ லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ கொடுத்துருக்க 3 வேல்யூஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 120 மீட்டர் கியூப்னு வரும். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருப்போம்னா 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர்ஸ்னு பார்த்துருப்போமா. ஸோ அந்த 1000 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 மீட்டர் 1000 லிட்டர்ஸ்னால் அப்போ 120 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் வரும்னா இன்ட்டு 1000 போட்டால் நமக்கு வந்துடும் ஓகேவா. ஸோ 1,20,000 லிட்டர்ஸ் வந்து அந்த ரெக்டாங்குலர் டேங்க் வந்து கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் எ செமிசர்க்கிள் whose diameter 0.14 சென்டிமீட்டர் இஸ். ஸோ ஒரு செமி சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த செமி சர்க்கிளோட ஏரியா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. நமக்கு ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா தெரிஞ்சால் இது ஈஸியாக முடிஞ்சிடும். சரி ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. ரொம்ப சிம்பிள் தான். ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு ரேடியஸ் மட்டும் பண்ணணும். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்குதுன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா. 0.0077 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா பாருங்கள், πr²/2 ஓகேங்களா. ஸோ πr²/2ன்றது தான் ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் ஃபார்முலா. நமக்கு வந்து ரேடியஸ் அதாவது டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ நமக்கு டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க 0.14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு ரேடியஸ் வேணும்னா நமக்கு என்ன வேணும் 0.07 வரும் ஓகேங்களா. 0.07 வரும். அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. இப்போது இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கேன்சல் பண்ணனா உங்களுக்கு ஆன்சர் 0.0077 வந்துடும் ஓகேவா. சரி வாங்க இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டெசிமல் பாயிண்ட் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேங்களா. நம்ம 0.14 இருக்கிறது 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ இப்போ 0.7 போட்டுட்டிங்கனாவே பிரச்சனை அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 0.07 வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும் ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் த வால்யூம் ஆஃப் த சாலிட் ஸ்பியர் 7,241 1/7 cubic centimeter, find its radius. வால்யூம் ஆஃப் த சாலிட் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு என்ன தேவைன்னா வால்யூம் ஆஃப் சாலிட் ஸ்பியரோட ஃபார்முலா தேவை. நமக்கு மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும்
எந்த கொஷினுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு 1 மார்க். ஓகேவா, நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டெரிவேஷன்லாம் சூப்பராக வரும்னா அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் 1 மார்க். ஓகேவா, சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சம்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஸோ 12 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் சாலிட் ஸ்பியர். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்துக்கிட்டிங்கன்னா 4/3 πr cube. 4/3 πr cubeன்றது தான் வால்யூம் ஆஃப் சாலிட் ஸ்பியர். ஓகேவா, நமக்கு வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க, 7241 1/7 கொடுத்துருக்காங்க. இதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகேவா, அண்ட் இங்கே ரேடியஸ் நமக்கு கொடுக்கல. ஓகேவா, ஸோ நம்ம ரேடியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போது இதை வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினா இதோட வேல்யூ என்னவா வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50,687/7 வரும். சாரி 87 1/7 வரும். நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ண பிறகு வரும். ஓகேவா, ஸோ மல்டிப்ளை பண்ணதும் +1 வரும் இங்கே. ஓகேவா, ஸோ 1 வந்துச்சுன்னா 50,688 வந்துருச்சு. ஓகேவா, ஸோ 50,688/7 போட்டுட்டோம். அண்ட் அதுக்கு அடுத்து இந்த 4/3 இங்கே இன்வெர்ஸ் ஆகிடும். ஓகேவா, ஸோ டோட்டலாக ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா 3/4 அண்ட் 7/22 வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6,336 வரும். அண்ட் இந்த 11ஆல் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 11ஆல் பண்ணிங்க அப்படின்னா 576 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, ஸோ 576 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு 7 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு 576 × 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ 576 × 3 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் அதோட க்யூப் ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேற்று நம்ம பார்த்துருப்போம் க்யூப் ஆஃப் 1128 வந்து 12 க்யூப் அப்படின்றது வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இது கொஷின் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். A circus tent is to be erected in the form of a cone surmounted on a cylinder. The total height of the tent is 49 meter. Diameter of the base is 42 meter and the height of the cylinder is 21 centimeter. Find the cost of canvas needed to make the tent if the cost of canvas is rupees 12.50 per meter square. Okay va? Okay. Tamil medium students பாருங்க and options. ஓகே, ஆப்ஷன் பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஓகே, இது கொஞ்சம் சம் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் பார்த்துக்கலாம். நீங்கள் பொறுமையாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். எவ்வளோனா 63,525 மொத்தமாக ஆகும். சரிங்களா, சரி வாங்க இப்போது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஒரு சர்க்கஸ் டென்ட்டு போட போகிறாங்க. அந்த சர்க்கஸ் டென்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சிலிண்டர் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் இது மேலே ஒரு கோனை வச்ச மாதிரி பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் இது மேலே ஒரு கோனை வச்ச மாதிரி பண்ண போகிறாங்க. அந்த சிலிண்ட்ரிக்கல் டோட்டலாக அந்த டென்ட்டோட ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 49 மீட்டர்ஸ். டோட்டலாக அந்த டாப்லேருந்து இந்த பாட்டம் வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் 49 மீட்டர்ஸ் வருது. அந்த சிலிண்டரோட ஹைட் மட்டும் சிலிண்டர் ஃபார்மில் இருக்கிற ஹைட் மட்டும் 21 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் இதோட டோட்டல் பேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 41 மீட்டர்ஸ். ஸோ இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போனா அந்த 42 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு டயாமீட்டராக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ டயாமீட்டராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ நமக்கு தேவை என்னென்னா இந்த கோனோட ரேடியஸ் தெரியணும் அண்ட் அதோட ஹைட்டு தெரியணும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் எடுத்துக்குவோம். நமக்கு அதோட டயாமீட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 42 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க.
அதை ரேடியஸாக 21 மீட்டர்ஸ்னு மாற்றிக்கலாம் ஓகேவா. அண்ட் அதோட ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 21 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு கோன் பார்ப்போம். கோனோட ரேடியஸ் இப்போது ஓவராலாக பேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 42னா அப்போ கோனோட பேஸும் 42 தான் டயாமீட்டராக இருக்கும். அப்போ அதோட ரேடியஸும் வந்து 21 மீட்டராக வந்துடும். ஸோ அப்போ அதில் பாதி எவ்வளோ 21 மீட்டராக வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா H1 கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் ஹைட்டு 49னா சிலிண்டர் மட்டும் 21 இருக்குது. அப்போ 49ல் 21 மைனஸ் பண்ணால் நமக்கு கோனோட ஹைட் மட்டும் கிடச்சிரும் 28 மீட்டர் கிடச்சிருச்சு ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன வேண்டும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோனோட லென்த்து தேவை ஓகேங்களா. ஸோ இந்த கோனோட லென்த்து தேவை. எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா √(h1² + r² போட்டுறோம். நமக்கு h1ஓட வேல்யூ இருக்குது, ஆரோட வேல்யூ இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு எல்லோட வேல்யூ 35 மீட்டர்னு கொண்டு வந்துடுறோம் ஓகேவா. ஸோ இந்த இடத்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 4s 28ன்னு வருமா ஓகேவா. ஸோ அடுத்து 7 3s 21 வரும். ஸோ இந்த 7 காமனாக வெளியே எடுக்கிறோம். இப்போது 4² + 3² போடுறோம். 16 + 9 வரும். 25 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 5 35 வந்துருச்சு ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ஹைட்டு லென்த்து ரேடியஸ் எல்லாமே இருக்குது ஓகேவா. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பார்ட். ஸோ கீழே அந்த சிலிண்டர் பார்ட்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்டு மேலே அந்த கோனோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியணும் ஓகேங்களா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியணும். ரெண்டு ஃபார்முலா பாருங்கள். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்ட்ரிக்கல் பார்ட் வந்து 2πrh அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனிக்கல் பார்ட் வந்து πrl ஓகேங்களா. ஸோ இப்போது இதை நம்ம எப்படி மினிமைஸ் பண்ணலாம்னா πr அப்படின்றது காமனாக இருக்குது ரெண்டு ஃபார்முலாலையும் ஓகேவா. ஸோ π அண்ட் r வந்து காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டோன்னா πr × 2h + lன்னு வரும். இப்போது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 22/7 ஆரோட வேல்யூ 21, ஹச்சோட வேல்யூ 21 அண்ட் எல்லோட வேல்யூ 35. ஸோ 21ல் 3 டைம்ஸ் 7ல் 3 டைம்ஸ் 21 கேன்சல் ஆகிடும். அண்ட் ரிமைனிங் இருக்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5082 மீட்டர் ஸ்கொயர்னு வந்துருச்சு ஓகேவா. ஸோ 5082 மீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு. அப்போது ஒரு மீட்டருக்கு 12 ரூபா 12 rupees 50 பைசே வைக்கிறாங்க ஓகேங்களா. அப்போனா டோட்டலாக காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டோட்டல் மீட்டர் எவ்வளோ இருக்கோ அந்த ஏரியா கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ டோட்டல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5082 × 12.5 போட்டோன்னா ஆன்சர் 63,525 அப்படின்ற ருபீஸ் வந்து நமக்கு கிடைக்கிது ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். So find the area of triangle whose sides are 25 cm, 24 cm and 7 cm. So இதுக்கு வந்து area of the triangle formula தெரிஞ்சிருக்கணும். சரி வாங்க ஆன்சர் பார்க்கலாமா. ரொம்ப ஈஸி சிம்பிள் ஃபார்முலா தான். சரி ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் எது கரெக்டுன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 84 cm ஸ்கொயர் சரிங்களா. ஸோ எப்படின்னு பார்க்கலாமா. ஸோ பாருங்கள் ரொம்ப ஈஸி தான். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க 1/2 b × h breadth × height ஓகேவா. ஸோ அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஹைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24 cm, அதோட லென்த்து 25 cm அண்ட் breadth வந்து 7 cm கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ இங்கே ஃபார்முலாவில் breadth × height இருக்குது. ஸோ 24 cm ஹைட்டு அண்ட் breadth பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 எடுத்துக்கிட்டோம். ஸோ 2ல் 12 × 24 7 × 12 பார்த்துக்கிட்டிங்கன்னா 84 cm ஸ்கொயர்ஸ் வந்துருச்சு ஓகேவா. ஸோ நம்ம டேரெக்டாக b × hன்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் வரையாமல் அதை நம்ம போட்டோன்னா 25 × 7ன்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிவிஷனில் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ பாயிண்டில் வரும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ஓகேவா. ஸோ அதை நல்லா சூஸ் பண்ணி பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரஸ்டம் ஓரியன்ட் ஓகேங்களா. ஸோ ஃப்ரஸ்டம் பேஸ்டு சம். The radii of two circular ends of a frustum shaped bucket are 15 cm and 8 cm. If its depth is 63 cm, find the capacity of the bucket in liters. So இது வந்து 10th book old bookல இருக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டு அண்ட் நியூ புக்ஸ் எல்லாத்துலேயுமே படித்து வச்சுக்கோங்க ஓகேவா.
ஏன்னா சம்ஸ் அப்போ தான் நமக்கு நிறைய கிடைக்கும். எல்லா மாடலையும் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் அதோட ஃபார்முலா தெரிஞ்சால் இது ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே எல்லா வேல்யூமே கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூஸ் எல்லாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணால் மட்டும் போதும். சரி வாங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் வந்ததை போடுங்க. ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ ஆன்சர் நீங்கள் பொறுமையாக டிரைவ் பண்ணி போடுங்க. நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? சரி ஓகே வாங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரஸ்டம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஒரு கோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோனை பாதியாக நம்ம கட் பண்ணிடுறோம். ஸோ இந்த பாதியாக கட் பண்ணிட்டால் தான் நமக்கு அதில் வந்து பக்கெட்டோ ஆர் நம்ம வந்து நார்மலாக நம்ம கிளாஸ் வச்சுக்கோங்க, டம்ளர் இருக்குது பார்த்துட்டிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் மேலே இருக்க அந்த அவுட்டர் சர்க்கிளோட வேல்யூ வந்து ஆர், கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறாங்க. அண்டு கீழே இருக்க இன்னர் சர்க்கிள் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அதை வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதோட ரேடியஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் ஆரோடது 15 சென்டிமீட்டர் அண்ட் கீழே இருக்கிறது ஸ்மால் ஆரோடது வந்து 8 சென்டிமீட்டர். எப்பயுமே கேபிட்டல் ஆர் வந்து பெரிய நம்பராக இருக்கும், ஸ்மால் ஆர் வந்து சின்ன நம்பராக இருக்கும். ஓகேவா? அண்ட் அதோட ஹைட் வந்து நமக்கு 63 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரஸ்டம் வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா ஸோ எப்படின்னா 1/3 πh ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் பாருங்கள், ஹெச்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஸ்மால் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்படியே டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிரைவ் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? ஸோ 1/3 22/7 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 63 கொடுத்துருக்காங்க, ஆர் ஸ்கொயர் 15 போட்டாச்சு, இந்த ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 8 ஸ்கொயர் போட்டாச்சு, அண்ட் 15 இன்ட்டு 8 போட்டாச்சு. ஸோ 7ல் 9 டைம்ஸ் வந்து 63 வந்துடும், 3ல் 3 டைம்ஸ் வந்து 9 வந்துடும். ஸோ அப்போது 22 × 3 66 வந்துருச்சு. 15 ஸ்கொயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 225, 8 ஸ்கொயர் 64, 15 × 8 வந்து 120. ஓகேவா? அண்டு ஃபைனலாக இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு 409 வரும். 66 × 409 பார்த்துக்கிட்டிங்கன்னா 26,994 கியூபிக் சென்டிமீட்டர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போது 1 லிட்டருக்கு 1000 கியூபிக் சென்டிமீட்டர்னால் அப்போ இது டோட்டலாக எத்தனை லிட்டர் இருக்கும்னு சொல்லிட்டு 1000ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ 1000ஆல் டிவைட் பண்ணால் 3 பாயிண்ட்ஸ் தள்ளி வைக்கணும். ஸோ 26.994, அதாவது 26.994 லிட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதோட கெப்பாசிட்டி தெரிஞ்சிருச்சா? ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸஸ் ஃபார்முலாஸ். ஓகே. If the total surface area of cube is 486 centimeter square, then find the lateral surface area and volume respectively. ஸோ அப்போனா இதில் 3 ஃபார்முலாஸ் தெரியணும். ஃபஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த க்யூப் தெரியணும், அண்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த க்யூப், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்டு வால்யூம் ஆஃப் க்யூப் 3 ஃபார்முலா தெரியணும். ஓகேவா? ஃபார்முலாஸ் தான் 3ன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இந்த சம் முடிஞ்சிடும். ஸோ இதுவும் வந்து 2019ஓடது தான். பென் கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து 2019ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேவா? சரி வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்புறம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இதில் ரொம்ப முக்கியம் வந்து இந்த பவர்ஸ்லாம் பார்த்து போடுங்க. ஓகேவா? ஸோ சென்டிமீட்டர் க்யூப், சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து நல்லா பார்த்து போடணும். சரிங்களா? சரி ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த க்யூபோட ஃபார்முலா என்னென்னா 6a². ஓகேவா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த க்யூபோட ஃபார்முலா என்னென்னா 6a². நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்யூபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 486 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் a² = 486/6ன்னு வரும். டேரெக்டாக 81 டைம்ஸ் பண்ணலாம். அண்ட் a² பார்த்து 81 ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா நமக்கு 9 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்.
அதில் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்யூபோட ஃபார்முலா பார்த்துக்கிட்டிங்கன்னா 4a², ஓகேவா. ஸோ இது ஒரு ஃபார்முலா. அண்ட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும், அதை இது கூட சப்ஸ்டியூட் பண்ணால் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா அதோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும், ஓகேவா. ஸோ 81 × 4 பார்த்துக்கிட்டிங்கன்னா 324 cm². அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன தேவை, வால்யூம் ஆஃப் க்யூப், அதோட ஃபார்முலா பார்த்துக்கிட்டிங்கன்னா a³, ஓகேவா. ஸோ ஏவோட வேல்யூ 9னா 9 க்யூப் வேல்யூ வந்து 729 cm³, ஓகேவா. ஸோ அப்போ 324 cm², 729 cm³, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ், ஓகேவா. ஸோ இந்த ஒரு சம்லேயே நம்ம 3 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனல் சம், base area of the right circular cylinder is 30 square centimeter and its height is 6 centimeter, then volume of the cylinder is. ஸோ இதுக்கு ரெண்டு ஃபார்முலா, பேஸ் ஏரியா அதோட ஃபார்முலா தெரியணும், அண்டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அதுவும் தெரியணும். ஸோ பேஸ் ஏரியானா ஏரியா ஆஃப் சர்க்குலர் அது மட்டும் வரும், ஓகேவா. ஓகே, ஆப்ஷன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் சம் தான் இது. ரெண்டு ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் 2 ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட், ஓகேங்களா. ஸோ 180 cubic centimeter. சரி, வாங்க எப்படின்னு பார்க்கலாமா. ஸோ நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு பேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா என்னென்னா πr², ஓகேவா. ஸோ நமக்கு பேஸ் ஏரியா சிலிண்டரோட வேல்யூ வந்து 30 cm³ கொடுத்துட்டாங்க. அப்போது πr² = 30 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு அதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா. அண்ட் ஹைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா என்னென்னா πr²h, ஓகேவா. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து πr²h. ஆல்ரெடி πr² வேல்யூ தெரியும், ஹெச்சோட வேல்யூ தெரியும். 30 × 6 போட்டோன்னா 180 cubic centimeter, ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் பயமே இருக்கக்கூடாது. என்னென்னா ஃபார்முலாஸ் நீங்கள் தரவாக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் அந்த கொடுத்துருக்க கொஷினில் இருக்க வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் மெயினாக அதுக்கு முன்னாடி எந்த கொஷினுக்கு என்ன ஃபார்முலா வந்து அங்கே போடணும், அப்ளை பண்ணணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ரொம்ப ஈஸியாக மென்சுரேஷனை ஹேண்டில் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபார்முலாஸ் இதுதான் தெரியணும்னா நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும், ஓகேவா. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்கள். இது ஓரியன்டாக இப்போது நியர்லி நம்ம வந்து ஒரு 20 ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம், ஓகேவா. ஸோ 34 + சம்திங் இன்னும் எக்ஸஸாக இருக்கும். அது எல்லாத்தையும் உங்களுக்கு இன்னும் ரிமைனிங் இருக்கிறத நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுறேன், ஓகேவா. ஸோ ஓகே, நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.